எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ ஒரு ஐமேக்ஸ் டெக்னாலஜி ஹோம் தியேட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா சேலையூரில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு புது ஹோம் தியேட்டர். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் வந்து டிசைன்லேயும் சரி இல்லை டெக்னாலஜிலையும் சரி ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோவோ இல்லை இந்த ஹோம் தியேட்டரோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Don Benito. Dime, esto es lo que tú querías. Yo soy fino, esto es trap de galería. Tú eres un charro, Rocky de aquí, una porquería. Yo un campeón, Rocky Marciano, Rocky Balboa, Rocky Balbía. Tengo la ruta, tengo la vía, sí, tengo la vía. Los gastos de... So this project started with an unusual phone call at an unusual time. ஸோ சண்டே வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சண்டே எப்போவுமே நாங்கள் எங்களோட ஷோரூம் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருப்போம், சண்டே ஹாலிடே. அண்ட் கஸ்டமர் வந்து கால் பண்ணி இன்றைக்கி வந்து ஷோரூம் இருக்கா, வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம் சண்டே ஹாலிடே சார் அப்படின்னு சொன்னோடனே கஸ்டமர் வந்து கொஞ்சம் கோவமாக, நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கும் சண்டே மட்டும்தான் ஹாலிடே, நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நானே கால் பண்ணி அதுக்கப்புறம் பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அவர் ஆக்சுவலாக வந்து உரிமை எடுத்து பேசியிருக்காரு. ஸோ அப்போது வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்படி ஃபுல்லாக ஷட் டவுன் கிடையாது சார், யாருன்னா ஊரில் இருந்து வராங்களோ இல்லை ரொம்ப இந்த மாதிரி வேறு நாளே கிடையாது, வீக்கெண்ட்ஸில் வந்து பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் சண்டே வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நாங்களும் வந்து சண்டே ஹாலிடே இருந்தாலும் அது பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் வந்து டெமோ காட்டுவோம். ஸோ அதே மாதிரி தான் அவர் வந்தார். ஸோ இவர் வந்து அந்த ஃபஸ்ட் டே வரும்போதே இவர் ஃபேமிலியோடு தான் வந்தார். உள்ளே வரும்போதே நான் கவனித்த விஷயம் என்னென்னா, தே ஆர் டோட்டலி எக்ஸைட்டட் அபவுட் த ஹோம் தியேட்டர். கிளைண்ட் அவர் வந்து ஹோம் தியேட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து கட்டணும் அப்படின்றது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் அது. பட் அகெயின் அவர் வந்து மூவிஸோட மியூசிக் கேட்குறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதுவும் இளையராஜாவோட டை ஹார்ட் ஃபேன் அவர். அவங்களோட வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த ஹோம் தியேட்டர் விஷயத்தில் ஏன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னா, ஃபாதர் மேலே வச்சுருக்கிற அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், அதனால தான் வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது எல்லாருமே அவர் கூட சேர்ந்து அவங்களும் அவங்க பங்குக்கு வந்து நிறைய ரிசர்ச், இது எப்படி இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி வந்து சனுக்கு ஹோம் தியேட்டர் பற்றி பெரிய ஒரு ஐடியா கிடையாது. பட் ஃபாதர் வந்து அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால சரி நம்ம அவருக்கு எதனா ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி அவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோரம்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேகசின்ஸில் வந்து படிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து படிச்சுட்டு எங்ககிட்ட வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தார். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோடு வந்தார் அவர். அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய ஹோம் தியேட்டர் ஷோரூம்ஸ்க்கு போய் டெமோலாம் பார்த்துட்டு இதை பற்றி நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்தாங்க எங்ககிட்ட. அண்ட் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே வந்து ஒரு பிகினர் கேட்ட மாதிரி கிடையாது. ரொம்ப வருஷமாக வந்து ஹோம் தியேட்டர்லாம் வீட்டில் வச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்குற மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருந்து தான் அவங்க கொஸ்டின்ஸே வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின் வாஸ், அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்ல முடியாது, இட்ஸ் அ க்ரைட்டேரியா. எனக்கு வந்து ஹோம் தியேட்டர் ஸ்க்ரீன் வந்து நாட் ஒன்லி சைடில் வந்து எட்ஜ் டு எட்ஜ் இருக்கிற மாதிரி இல்லாமல் டாப் அண்ட் பாட்டமும் எட்ஜ் டு எட்ஜாக இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஃபுல் வாலே வந்து ஸ்க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் நானுமே வந்து ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி யாருன்னா கேட்பாங்களான்ட்டு.
ஏன்னா என்னோடய ட்ரீம் தியேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் எட்ஜ் டு எட்ஜ் அண்ட் சைடும் எட்ஜ் டு எட்ஜ் வரும்போது உங்களுக்கு ஒரு இமர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் வந்து நான் ஐமேக்ஸில் சொல்லலை, ஐமேக்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கும். பட் ஒரு சில லார்ஜர் ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எட்ஜ் டு எட்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து எங்கன்னா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் மைண்டில் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்களும் வந்து அது கேட்டவொடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹாப்பிலி அக்செப்டட் த சேலஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹோம் தியேட்டர் கான்செப்டே வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் ஆச்சு. அண்ட் இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்து இங்கே இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஆக்சுவலாக ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து ரொம்பவே பிளான் பண்ணி அண்ட் இதுக்கு நிறைய உழைப்பு போட்டு நாங்கள் பண்ணோம். அண்ட் இதுக்கு வந்து பில்டர்ஸும் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஸ்க்ரீன் இருக்கிறது வந்து சகஜம். ஸோ அது வந்து கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் டாப் டு பாட்டம் வந்து ஸ்க்ரீன் வந்து இருக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் அது வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 2 rows இருக்குது. அண்ட் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து எந்த விதத்தையும் அந்த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் தெரியணுன்னா கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் வந்து ஃப்ளோர் வரைக்கும் டச் ஆகும். ஸோ பின்னாடி உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இன்னும் ஒரு ஹை ரைசராக இருந்தால் மட்டும்தான் மேலேருந்து கீழே வரைக்கும் அதை பார்க்க முடியும். ஸோ எந்த இடத்துலையும் எந்த விதத்துலையும் வந்து ஒரு இன்ச்சும் வந்து நம்ம ஃப்ரண்ட் ரோவில் உக்காந்துட்ருக்கோம் தலையை வந்து மறைக்காத அளவுக்கு நாங்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்மே கிட்டத்தட்ட 2.5 அடிக்கு நாங்கள் வந்து சிவில்லையே வந்து ரைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து அவங்க பீம்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்து பண்ணாங்க சிவிலில். ஸோ இதுதான் வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சிவில்லையே பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் என்னோடய வீடியோஸில் அடிக்கடி சொல்லுவேன், சிவில்லையே வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போதே எங்ககிட்ட வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து அங்கேயே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த ஹோம் தியேட்டர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிளைண்ட் வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்களோ அதே லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இந்த ஃபேமிலியில் எல்லாருமே காமிச்சாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் காமிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்ததுக்கான மெயின் ரீசனே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த டீம் ஒர்க். ஸோ கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ரூம் வந்து 24x14 மாதிரியான சைஸ்லாம் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் 200 inches ஸ்க்ரீன் வந்து இங்கே கமிஷன் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து 25x16.5 மினிமம் நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் இங்கே வந்து லென்த்து வந்து கம்மி இந்த இடத்துல. ஸோ 25 வரைக்கும் நாங்கள் வந்து புஷ் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா லிஃப்டெல்லாம் வருது. ஸோ அதனால் இதுதான் வந்து மேக்ஸிமம் லென்த் எங்களால் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன் இது பெரிய சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா 25 feet இருந்து நம்மளால் வந்து 200 inches ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் எங்கே வரும்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நாங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சோம். சப்வூஃபர்லேருந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வைக்க வேண்டியது இருக்கும். எதுவுமே வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நம்ம வைக்கவே முடியாது, ஏன்னா ஃபுல் ஃப்ரண்ட் வாலும் வந்து ஸ்க்ரீனே வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சப்வூஃபரையும் அங்கே வைக்கணும். ஸோ சப்வூஃபர் வந்து சும்மா சின்ன சப்வூஃபர்லாம் கிடையாது. இங்கே வந்து எஸ்விஎஸ்லேருந்து PV 4000 போட்டிருக்கோம். ஸோ அதோட டெப்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 2.25 அடி வரும். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 65 to 70 கிலோ வரும். அந்த சப்வூஃபர் ரொம்பவே மேசிவான சப்வூஃபர் அது. ஸோ அந்த சப்வூஃபரை வந்து உள்ளே வச்சு அது நம்ம வந்து ஸ்க்ரீன் வச்சு மறைக்கணுன்னா அது ஈஸி டாஸ்க் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து 3 அடியில் வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு பேக் சைடே டெப்த்து 3 அடிக்கு தேவைப்பட்டது. ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டிட்டு அதில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் சென்டர் இது 3த்தையும் பின்னாடி வச்சுட்டு இந்த சப்வூஃபரையும் உள்ளே அகாமடேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் லெஃப்ட் அஸ் வித் 22 feet தான். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனோட கிளியரன்ஸ் டு த ப்ரொஜெக்டர் லென்ஸ் வந்து 22 feet தான் இருக்குது. ஸோ அந்த 22 feetல ப்ரொஜெக்டரோட டெப்த்தே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.5 அடி போயிடும். ப்ளஸ் அக்காஸ்டிக்ஸ் வேறு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கணக்கில் எங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்ததுனால ஈவன் ப்ரொஜெக்டரை வந்துட்டு வால் லெவலில் உள்ள அக்காஸ்டிக்ஸ் பேனலுக்கு வெளியில் வைக்காமல்
அக்வாஸ்டிக்ஸ் உள்ளே எம்பெட் பண்ணி வைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ பட் அது வந்து டிசைனோடு அப்படியே இன்டகிரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன நூல் கேப்பில் தான் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டர் நின்றுட்டுருக்கு. ஏன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த 200 inches இங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ ஒரு கணக்கில் கூட நாங்கள் பார்த்து அது பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சேலஞ்ச். ஸோ கம்மி ஸ்பேஸில் 200 inches வேணும். அது வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கணும், எந்த விதத்துலேயும் வந்து மறைக்கக்கூடாது, ஐபால் மூமெண்ட் இருக்கக்கூடாது, ஃபெட்டிக்னஸ் வரக்கூடாது, நம்ம உட்காந்து பார்த்தோன்னா அந்த ஆங்கிளும் வந்து கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே பார்த்து ஒன்றா நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த ஹோம் தியேட்டர். அதனால தான் இது வந்து இவ்வளோ நாளாக வந்திருக்கு. அண்ட் அதுதான் இந்த ஹோம் தியேட்டரோட ஒரு ஸ்ட்ராங் யூனிக் பாயிண்ட். ஸோ ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் மானிட்டர் சுப்ரீம் 2002 ஸ்பீக்கர்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்னெட் 2002 வந்து டிஸ்கண்டினியூ ஆன மாடல். பட் கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 or 5 months முன்னாடியே அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்போது வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருந்தது. அண்ட் மோரோவர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து இங்கே கமிஷன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 3 months ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர்லாம் முடித்து ஒரு 3.5 months கழித்து தான் நான் வந்து இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறேன். ஸோ பை த டைம் அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஸ்பீக்கர்ஸ். அண்ட் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்பீக்கர். அண்ட் அதோடய ஸ்பெக்ஸெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்கிறது வந்து இது வரைக்கும் நாங்கள் எந்த ஸ்பீக்கரும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட. ஸோ இந்த ஸ்பீக்கரோட டோட்டல் வாட்டேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 350 வந்து கண்டினியூஸ் வாட்டேஜ் வரும். அண்ட் 480 வரைக்கும் பீக் அவுட் ஆகும். அண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 93 dB வரைக்கும் போகும். ஸோ இந்த ரூமுக்கு வந்து அந்த சவுண்டோட ரஷ் வந்து உங்களுக்கு பின்னாடி சீட் வரைக்கும் நல்லாவே வந்து கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது மட்டுமே ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அது கூட சேர்ந்து பவரும் வரும்போது தான் உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டியோட அந்த டோட்டல் அந்த ஸ்ட்ரென்த்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு ஹை எண்ட் ஸ்பீக்கருக்கான அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இது 18 Hz வரைக்கும் கீழே போகும். அண்ட் 40,000 Hz வரைக்கும் இது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இது ரீச் அவுட் பண்ணும். ஏன் இது வந்து 18 Hz வரைக்கும் கீழே போகுதுன்னா, நிறைய சப்வூஃபர் கூட 18 Hz வரைக்கும் போகாது. பட் பீயிங் அ டவர் ஸ்பீக்கர் இட் கோஸ் வெரி லோ. ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து இவங்க கொடுத்துருக்கிற 2 8-inch ஊஃபரும் ஒரு 6.5 inch மிட் ரேஞ்சும் அண்ட் 1 inch ட்வீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 8-inch ஊஃபரும் வந்து ஒரு சப் ஊஃபரில் கொடுக்குற ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க டவர் ஸ்பீக்கரில். ஸோ அந்த பஞ்சாக இருக்கட்டும், அந்த என்க்ளோஷரில் இருந்து வர பேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டேஜை வந்து செட் பண்ணி கொடுக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த ஹார்ட் தம்பிங் பேஸ் வந்து நாட் ஈவன் சப்வூஃபரில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டவர்லேருந்தே வரும். விச் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், கிளைண்ட்டுக்கு வந்து மியூசிக் வந்து கேட்குறது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ அவர் ஸ்டீரியோவில் வைக்கும்போது அந்த பேஸ் வந்து டவர்லேருந்து வரும்போது ஏதோ சப்வூஃபர் ஓடுற மாதிரியே இருக்கும். நான் இது வந்து நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் அது கிடைக்காது இனிமேல். ஸோ ஹேவிங் செட் தட், இன்றைக்கி இதோட சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்னெட்டில் வந்து சிக்னேச்சர் சீரீஸ் போயிட்டோம். ஸோ மானிட்டர் சுப்ரீமில் வந்து உங்களுக்கு சென்டர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஹெவியாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் சிக்னேச்சர் சீரீஸ் போயிட்டோம். ஸோ அது வந்து ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ். ஏன்னா மானிட்டர் சுப்ரீமில் வந்து உங்களுக்கு சென்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ரூமுக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகாது, சூட்டபுளாக இருக்காதுங்கிறதுனால சிக்னேச்சர் சீரீஸ் போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய ஹோம் தியேட்டர்ஸில் வந்து இந்த 2002 அண்ட் சிக்னேச்சர் சீரீஸ் காம்போ வந்து போட்டிருக்கோம். ஸோ இட் ரியலி கிரியேட்ஸ் அ வெரி வைடர் ஸ்டேஜ் அண்ட் ஒரு நல்ல சவுண்ட் இமேஜிங் வந்து அது க்ரியேட் பண்ணுது. எங்களுக்கு வந்து 2002ங்கிற இந்த மேசிவ் பவர்ஃபுல் ஸ்பீக்கருக்கு சென்டர் வந்து நல்ல ஹெவியாக இருக்கும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த காம்பினேஷனுக்கு போகிறோம். அண்ட் ஓவரால் இந்த ஹோம் தியேட்டரோட கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டால்பி அட்மாஸில் 7.1.4 கன்ஃபிகரேஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் 2 சப்வூஃபர் போங்கன்னு தான் சொன்னோம். பட் அவங்க வந்து 4000 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 4000 போடுவோம் அண்ட் இன்னொரு 4000 வந்து அப்புறம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது.
ஸோ அதுக்குமே வந்து ஆம்பிள் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 4000 ஏற்கனவே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குமே நாங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சைட் சரவுண்ட்ஸ் அண்ட் ரியர் சரவுண்டுக்கு வந்து நாங்கள் மேக்னெட்டில் THX சர்டிஃபைட் RD 200க்கு போயிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து இந்த ரூமோட சைஸ் வந்து நல்லா அகலமாக இருக்குது. ஸோ 16.5 feet வந்து வைடராக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த சரவுண்ட் சவுண்டோட அந்த இம்பேக்டும் அதில் ஓரளவுக்கு அந்த பேஸும் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் போயிட்டோம். ஸோ ரொம்ப இந்த சீரீஸில் வர S30ங்கிற புக் ஷெல்ஃப் வந்து வெளியில் அப்படியே நீட்டிகிட்ருக்கும். டெப்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது வைக்க முடியாது. ஸோ இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வைக்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து 2 பீம் வருது. ஸோ அந்த பீமில் வந்துட்டு நம்ம இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வைக்க முடியாது. அது கரெக்டாக அந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிற அந்த பொசிஷனில் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து RD 200 போயிடலான்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அவரும் ஹாப்பியாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ சைடு 2 சரவுண்டும் பேக் சரவுண்டும் RD 200 THX சர்டிஃபைட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். அண்ட் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். மேக்னெட்டில் இருந்து IC82ங்கிற இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட முக்கால்வாசி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா IC82 தான் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து அந்த கேவலார் கோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ எவ்வளோ பவர் கொடுத்தாலும் ஒரு ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் செட்டப்பில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஏவி ரிசீவர் செட்டப்பில் இருந்தாலும் சரி, அந்த ஸ்பீக்கர் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸிபரண்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அட்மாஸே கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மற்ற பிராண்ட்ஸில் போடும்போதெல்லாம் கேட்பாங்க. பட் மேக்னெட்டில் அதுக்கான அந்த கொஸ்டினே கிடையாது. அட்மாஸ் வந்து பயங்கரமாக இருக்குது சார் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அது வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் நல்லா வரும். அட் த சேம் டைம் அது பவர்ஃபுல் இம்பேக்ட்ஃபுல்லாக கொடுக்கறது வந்து ரொம்பவே வந்து குறைவான ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் தான் அதை வந்து அச்சீவ் பண்ணுது. ஸோ அதில் வந்து மேக்னெட் IC82ங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டால்பி அட்மாஸ் 7.1.4 கான்ஃபிகரேஷனில் போயிருக்கோம். அண்ட் இங்கே வந்து ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா மெரான்ஸில் AV7706ங்கிற 11.2 சேனல் ப்ரீ ப்ராசஸரும் அண்ட் 2 பவர் ஆம்பும் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 7 சேனல் MM8077ங்கிற பவர் ஆம்பும் அண்ட் இன்னொன்று வந்து MM7055ங்கிற ஒரு 5 சேனல் பவர் ஆம்பும் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்டுகெதர் இட் மேக்ஸ் டு 12 சேனல்ஸ் ஆஃப் பவர். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு ஹோம் தியேட்டர் நீங்கள் செட் பண்ணும்போது பவர் ஆம்ப் வந்து நீங்கள் ஏவி ரிசீவர் போட்டாலுமே பவர் ஆம்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பீக்கருக்கு உண்டான அந்த பவர் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் வரும், ஒரு சீராக வரும். ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் போட்டு ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹாலில் இல்லை உங்களோட பெட்ரூமில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸில் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் ரூமில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆம்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இங்கே நாங்கள் போட்டிருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து எப்போவுமே டேமேஜ் ஆகிறது வந்து ஹை பவர் கொடுத்து டேமேஜ் ஆகிறதோட அதுக்கு உண்டான பவர் கொடுக்காம ரொம்ப லோவாக நம்ம வந்து பவர் கொடுக்கும்போது தான் ஜாஸ்தி டேமேஜ் நடக்கும். ஸோ ஹேவிங் செட் தட் இந்த ரூமில் வந்து நாங்கள் ப்ரீ ப்ராசருக்கு வந்து AV7706க்கு போயிட்டோம். ஸோ இது வந்து இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். நிறைய ஹோம் தியேட்டர்ஸ் இதை வச்சு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு டாப் 10 ரீசெலர்ஸ் வந்து எடுத்திங்கன்னா அதில் எங்களோட பேரும் இருக்குது. அவ்வளோ ப்ரீ ப்ராசர்ஸ் வந்து நாங்கள் செல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த ப்ராசஸிங்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா AV7706 ஒரு பட்ஜெட்டில் வர ஒரு ப்ரீ ப்ராசஸர். அண்ட் ஒரு ஏவி ரிசீவருக்கும் ப்ரீ ப்ராசஸருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஒரு நார்மல் ஏவி ரிசீவர் இல்லை டாப் ஆஃப் த லைன் ஏவி ரிசீவரோடு நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரீ ப்ராசஸரை கம்பேர் பண்ணாலுமே அந்த ப்ராசஸிங் லெவல் வந்து அதோட ஒரு 8 times வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன டீட்டெயிலிங் அந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்யூசிட்டாக வந்து கேட்கும். அந்த சரவுண்டோட அந்த செப்பரேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸிங் பவர் அந்த மாதிரி. ஸோ அதனாலேயே வந்து இந்த ப்ரீ ப்ராசஸர்ஸை வந்து நீங்கள் வந்து யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ப்ராசஸிங் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா
நாங்கள் டிஸ்பிளேக்கு வந்து சோனியோட 5000 ESங்கிற ஒரு 4K லேசர் ப்ரொஜெக்டருக்கு நாங்கள் போயிட்டோம். ஸ்க்ரீன் வந்து கிட்டத்தட்ட 200 இன்ச்சஸ், கிட்டத்தட்ட இல்லை 200 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மேசிவ் ஸ்க்ரீனுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து ஒரு ஹையர் டைனாமிக் ரேஞ்சில் இருக்கணும் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன பிக்சலும் வந்து இங்கே நல்ல என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கஸ்டமர், இல்லை ஒரு நூபீஸாக இருந்தால் கூட ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மீடியா கோர் ப்ரொஜெக்டருக்கு போகாமல் மாதிரி ஒரு ஹை அண்ட் ப்ரொஜெக்டரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். கலர்ஸில் வந்து நல்ல டெப்த் இருக்கும் அண்டு உங்களுக்கு அந்த டைனமிக் ரேஞ்ச் வந்து ஒய்டராக இருக்கிறதுனால நிறைய கலர்ஸை வந்து இது அகாமடேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விண்டோக்கு அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துடும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு எந்த ஹோம் தியேட்டர்லேயும் நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். நாங்கள் பில்ட் பண்ண ஹோம் தியேட்டர்லேயே சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு மேசிவ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர அந்த எக்ஸைட்மெண்ட்க்கு வந்து அளவே இல்லை. அந்த ஹாப்பினஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இப்போது ஓடிடியில் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆல்டுகெதர் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இங்கே வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 இன்ச்சஸ் 16:9 ரேஷியோவில் தான் கொடுத்துருக்கோம். பட் அகெயின் அது வந்து ரொம்பவே ஒரு ஃபில்ஃபில்லிங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹோம் தியேட்டரில் வந்து ஐமேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னோடய ஆன்சர் வந்து நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐமேக்ஸ் டெக்னாலஜி வந்து அது டோட்டலாகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. அது வந்து லார்ஜர் ஸ்க்ரீன் ஆடியன்ஸுக்கு தான் வந்து அது கட்டமைக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஸோ ஹோம் தியேட்டருக்கு வந்து வரும் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து ஐமேக்ஸ் லெவலில் இருக்கலாம், சவுண்ட் குவாலிட்டி வந்து ஐமேக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி வரலாம். பட் அந்த ஸ்க்ரீன் சைஸ் அதோட ரேஷியோ வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால அந்த ஃபார்மேட்டை வந்து வீட்டில் கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட் வந்து வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு இம்பாசிபிளான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட அன்யூஷுவல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஐமேக்ஸில் எப்படி இருக்குன்னா 1.43:1 ஆர் 1.90:1. இது ரொம்பவே வந்து டாலராக இருக்கும். நம்ம வந்து ஒய்டராக பார்த்து பழகிட்டோம். வீட்டில் வந்துட்டு ஒய்டராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் டாலராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்க்ரீன் அந்த ரூமோட ஹைட்டு இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உண்மையான ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஃபீட் இல்லை ஒரு 72 ஃபீட் ஒய்டராக இருக்கிற ஸ்க்ரீனில் தான் அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு 72 அடியில் நம்ம வந்து வீட்டில் போட வேண்டிய அந்த பொருளாதாரமோ இல்லை அதுக்கான சைஸோ இது வந்து தேவையற்றது. ஏன்னா அது வந்து லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு காட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்மேட் இருக்குது. அண்ட் அப்படி தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இவங்க சொல்கிற ஃபார்மேட் படி பார்த்தாலே கிட்டத்தட்ட இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்மளுக்கு 1284 இன்ச் வருது மினிமம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் உங்களால் ஐமேக்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது வந்து வீட்டுக்கு வந்து பண்ணுறது வந்து தேவையற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு படம் ஐமேக்ஸில் வந்து நம்ம இப்போது ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற படங்கள் எல்லாம் வந்து ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஃபிலிம் நம்ம ஐமேக்ஸில் பார்க்குறது ஐமேக்ஸில் எடுக்கப்பட்ட படம் கிடையாது. நார்மல் படத்தை அந்த சைஸுக்கு வந்து ஒன்று ரீசைஸ் பண்ணுவாங்க, இல்லை மேலேயும் கீழேயும் உங்களுக்கு அந்த பிளாக் பார்ஸ் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நார்மல் 16:9 ரேஷியோவில் இருக்கிற படத்தை வந்து அதில் ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஈவன் கிறிஸ்டோஃபர் நோலன் படத்துலேயே வந்து முக்கால்வாசி 80% ஆஃப் த மூவிஸ் வந்து உங்களுக்கு ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்காது. நார்மல் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது 16:9 ரேஷியோ இல்லை 2.35:1 வைட் ஸ்க்ரீன் ரேஷியோவில் தான் இருக்கும். திடீர்னு அந்த பர்டிகுலர் சீன் எதனா ஒரு இன்டென்ஸ் ஸ்பேஸ் சீன் இன்டர்ஸ்டெல்லார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறி வரும். படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் சீன்லாம் காட்டும்போது ஐமேக்ஸில் காட்டுவாங்க. நார்மல் ட்ராமாட்டிக் சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சினிமாஸ்கோப்பில் இருக்கும். ஸோ இது எதனாலனா ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஃபில்மோட சைஸ் வந்து பெருசு. நார்மலாக கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுற ஃபிலிம் சைஸ், ஃபிலிம் ரீல் இருக்கு இல்லையா, அந்த சைஸோட ஐமேக்ஸோட ஃபிலிம் சைஸு அதோட டோட்டல் ஃபார்மேட்டே வேறு.
அதே மாதிரி அந்த கேமராஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். எதுவுமே வந்து ஹேண்டியாக வந்து போட்டுட்டு போய் அப்படியே ஆக்ஷன் கேம் மாதிரி எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது வந்து நம்ம கிரிக்கெட்டில் பார்க்குற இந்த டிவி கேமராஸ்லாம் இருக்கும் இல்லையா, பெருசு பெருசாக, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஷோல்டரில் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெடணும். ஸோ ஒரு சில சீன்ஸ் தான் வந்து ஐமேக்ஸில் வைப்பாங்க. முக்கால்வாசி அனிமேஷன் மூவிஸ்லாம் வந்து ஐமேக்ஸில் நிறைய படம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஐமேக்ஸ் ஃபார்மேட்லேயே வந்திருக்கு. ஏன்னா இட்ஸ் அனிமேஷன், எதுவுமே வந்து ஷூட் பண்ண தேவையில்ல, எல்லாமே நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து ஜென்ரேட் பண்ணுறதுனால அது ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கிற படத்தை வந்து ரீசைஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து கோடி கோடியாக பணத்தை செலவு பண்ணி படத்தை எடுக்கிறவங்களுக்கே இந்த நிலமை தான். ஐமேக்ஸ் அந்தளவுக்கு அவங்களுக்கே அவுட் ஆஃப் ரீச்சாக இருக்கும்போது ஒரு ஹோம் தியேட்டரில் ஐமேக்ஸ் ஃபார்மேட், அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ வைஸ் சொல்கிறேன், அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து அது வந்து டோட்டலி இல்லாஜிக்கல், பாயிண்ட்லெஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு கலர் சிஸ்டம் வந்து ப்ரொஜெக்டர்ஸில் வருது. சோனி 5000 இயர்ஸில் இருக்குது. அந்த கலர் கேமெட்டில் இன்னும் வைடர் டைனமிக் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐமேக்ஸுன்றது வெறும் அந்த ஃபார்மேட், அந்த ஆஸ்பெக்ட் சைஸ் மட்டும், ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் கிடையாது. அதில் வந்து 4-5 இன்னும் பிரதானமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ அது வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. பட் அச்சீவபிள் எதுனா இந்த ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு கலர் கேமெட் வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தியேட்டர்ஸ்லேயே வந்து ஐமேக்ஸ்க்கான சவுண்டு பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வரும். அண்ட் அந்த ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈதர் 12 சேனல்ஸ் ஆர் 6 சேனல்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் முக்கால்வாசி 6 சேனல்ஸ் தான் இருக்குது. அண்ட் 12 சேனல்ஸ் வந்து ரொம்ப ஹை அண்ட் ஐமேக்ஸ் தியேட்டர்ஸில் தான் இருக்குது. ரொம்ப லார்ஜர் ஆடிட்டோரியமில் தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு சவுண்டு வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணணுன்னு நினச்சது என்னென்னா, ஐமேக்ஸ் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாவது நம்ம வந்து இந்த 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட ஸ்க்ரீனில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ நீங்கள் ஐமேக்ஸ் தியேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரூமோட கட்டமைப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ சீட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று மேலே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு அப்படியே நம்ம வந்து இன்க்ளைண்டாக சீட்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சின்ன தலையில் இருக்கிற ஒரு முடி கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து மறைக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேடியம் வந்து அந்த மாதிரி இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இங்கே பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணோம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, அண்ட் அந்த ஸ்க்ரீனோட நாங்கள் போட்டிருக்கிற அந்த ஃபுல் ஸ்க்ரீனோட சைஸும் சரி. ஸோ இதெல்லாம் போடும்போது ஐமேக்ஸ் சவுண்டை நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் அதுக்கான அந்த கலர் கேமெட்டை வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்குது. அது நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன தியேட்டர் மாதிரியே இருக்காது, ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரியே இருக்காது, ஒரு மினி தியேட்டர் மாதிரி தான் இருக்கும். பட் மினி தியேட்டர்னும் சொல்ல முடியாது. ஸோ அதோட ரொம்ப பெருசாக இருக்கும். மினி தியேட்டராவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வைடர் ரூமில் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். மேபி ஒரு 100 பீப்புளை வந்து கார்டர் பண்ணுற மாதிரியாவது இருக்கும். பட் இங்கே வந்து இது ப்ரைவேட் வியூவிங்காக, பட் அதுலேயே வந்து ஒரு பிரம்மாண்டமாக அந்த ஸ்க்ரீன் வந்து அமைஞ்சதுனால இது வந்து உட்காந்து பார்க்குற ஒரு 8 பேர் இருந்தால் கூட 8 சீட்டர்ஸ் தான் இருக்குது. 8 பேருக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும். பட் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங்கில் என்கிட்ட கேட்டது வந்து 200 இன்ச்சஸ்க்கும் முன்னாடி வந்து எனக்கு வீட்டில் வந்து இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஃபுல்லாக ஒரு ஐமேக்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், எனக்கு ஐமேக்ஸ் தியேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே நான் அவரை வந்து எஜுகேட் பண்ணேன். ஐமேக்ஸ் டெக்னாலஜி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அண்ட் அது வந்து வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் வாட் ஐ கேன் அஷ்யூர் இஸ் உங்களுக்கு வந்து ஐமேக்ஸ் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்களோட அந்த ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வே பியாண்ட் த ரெக்குயர்மெண்ட்.
ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் எடுத்துருக்கிற இந்த டிசைன் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ரூம் உள்ள வரும்போதே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி பார்க்கும்போது ஒரு கீழே லோ ஆங்கிளில் இருந்து அப்படி மேலே வரும்போது ஒரு பெரிய மேசிவ் ஸ்க்ரீனு தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுவே வந்து ஏதோ ஒரு சினிமா தியேட்டர் உள்ளே போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுவும் பர்டிகுலர்லி ஐமேக்ஸ் தியேட்டர் உள்ளே போகிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஐமேக்ஸ் தியேட்டரில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேயே அப்படியே டேப்பராக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியான அப்ரோச் தான் நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஏறி வரும்போதே ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர் உள்ளே போகிற மாதிரியான ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் யோசித்து இது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தியேட்டர் இது. ஸோ உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு டார்க்கர் டோனில் தான் கொடுத்துருக்குறோம் வித் வார்ம் ஒயிட் அண்ட் ப்ளூ லைட் காம்பினேஷன்ஸில். ஸோ இங்கே வந்து படமும் பார்ப்பாங்க, கெட் டுகெதரும் நடக்கும், மியூசிக்கும் லிசன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மல்டி பர்பஸ்க்கு இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்தந்த மூடுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங்கும் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பார். ஸோ அதுக்கு வந்து ப்ளூ லைட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான மூடு வந்து நல்லா எலிவேட் ஆகும். ஒரு கெட் டுகெதர்னால் எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரண்ட் டோன் வந்து இந்த ரூமுக்கு கொடுக்கும். அண்ட் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா பிட்ச் பிளாக் ஆகிடும் இந்த ரூம். அண்ட் எந்த இடத்துலையும் கலர் பவுன்ஸ் ஆகிற ப்ராப்ளமோ இல்லை லைட் லீக்கேஜ் ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. அப்படியே வெறும் இந்த ஸ்க்ரீன், இந்த மேசிவ் 200 inches ஸ்க்ரீன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதுவுமே வந்து உங்களோட கண் ஃபுல்லாகவே அதை ஆக்குப்பை பண்ணுறதுனால ஒரு ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு வந்து அது இருக்கிறதுனால அந்த ஐமேக்ஸ் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் ரியல் ஐமேக்ஸ். பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். அண்ட் டிசைனே வந்து அப்படி தான் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஃப்ளோர் ரைசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து 2.5 feet வந்துருச்சு. சிவிலில் வந்து 2 feet நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவே வந்து எனக்கு ஏதோ இது பத்தாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் உட்டில் வந்து ஒரு 1/2 feet வந்து இன்னும் ரைஸ் பண்ணோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரெக்லைனர்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ ஒரு கரெக்டான டெசிஷன். ஏன்னா இந்த ரூம் வந்து வெறும் ரூமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து அசம்ஷனில் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸில் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ஃபோர்ஸி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கரெக்டாக உட்காந்து பார்த்தா ஸ்க்ரீன் தெரியுமா, தலை மறைக்குமான்றது பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது டிசைன்லேயே வந்து நாங்கள் கொண்டு வந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி இங்கே ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து பார்த்தாலும் சரி, அதே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே தான் பேக் சீட்டில் உட்காந்து பார்த்தாலும் கிடைக்கும். இன்ஃபேக்ட் பேக் சீட்டில் இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சவுண்டும் சரி, பார்க்குற அந்த மூவியோட அந்த ஃபுல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கும்போது, எட்ஜ் டு எட்ஜ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் 6 layer அக்காஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரூமோட சைஸ் வந்து பெருசு, நல்லா ஒய்டராக இருக்கிறதுனால சவுண்டு வந்து டிஃப்யூஷன் கரெக்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் அப்சார்ப்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் ரெசனன்ஸும் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ஷனும் இருக்கணும். அப்போ தான் ரூம் வந்து லைவ்லியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து 6 layer அக்காஸ்டிக்ஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்காங்க. பட் அதுக்கான பதில் என்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த ரூமுக்கு இப்படி தான் அக்காஸ்டிக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணுவோம். அது அந்த ரூமில் போய் பார்த்துட்டு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், எதோட லே அவுட் என்ன, எங்கெங்கெல்லாம் ஸ்பீக்கரை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வச்சு தான் இந்த ரூமுக்கு என்ன மாதிரியான அக்காஸ்டிக்ஸ் டிசைன் பண்ணணுன்றதே நாங்கள் அந்த அப்ரோச் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹோம் தியேட்டர் இன்ஸ்டலேஷனுக்கும் ஒரு இன்டீரியர் பண்ணுறவங்க ஹோம் தியேட்டர் இன்ஸ்டால் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதே நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டாலர் வந்து எல்லாமே வந்து கன்சிடரேஷனில் எடுக்கணும். அந்த ரூமோட சைஸ் எப்படி இருக்குது, என்ன லே அவுட்டில் போகிறோம், ஸ்பீக்கரோட பொசிஷன் என்ன, ஸ்பீக்கரோட சென்சிட்டிவிட்டி என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவோம். எல்லாமே அந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு வந்து இந்த ஸ்பீக்கரை மாற்றினா கூட அந்த ரூமில் வந்து இந்த லெவலில் தான் ஸ்பீக்கர் போடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி வாட்டேஜ் இருந்தால் தான் அந்த ரூமுக்கு அந்த த்ரோ வரும்ன்றது ஒரு கணிச்சு ஒரு ஃபார்முலா நம்ம வந்து போட்டுட்டு அது பண்ணணும். ஸோ வெறும் வால் ஃபுல்லாகவே வந்து ராக்கோலில் வந்து திணிச்சு வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெறும் அப்சார்ப்ஷன் தான் நடக்கும். அப்படி அப்சார்ப்ஷன் நடக்கும்போது ரூமே வந்து டெட் ஆகிடும். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே அப்சார்ப் ஆகி மறைஞ்சு போயிடும். அந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் வெளியிலே வராது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறாங்க நிறைய பேர். பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் வேணும், எந்த இடத்துல டிஃப்யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து அப்சார்ப்ஷன் இருக்கணுன்ற இந்த 3 க்ரைட்டேரியாவும்
கரெக்டாக அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரூமோட அந்த சவுண்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்பீக்கர் வந்து இந்த சவுண்ட் சிக்னேச்சரில் தான் வந்து வரணுன்ற ஒரு க்ரைட்டீரியாவில் தான் வந்து ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டுடியோவில் அது எப்படி பாடுதோ அதே மாதிரியான எஃபெக்ட் வந்து அதே மாதிரியான எந்த விதத்துலேயும் வந்து டிவேட் ஆகாமல் அந்த சவுண்டை வந்து இந்த நம்மளோட இடத்துலையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட ஃபுல் பொட்டென்ஷியலே உங்களுக்கு வரும். அதனால தான் மற்ற ஹோம் தியேட்டர்ஸ்க்கும் நம்மளோட ஹோம் தியேட்டர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே அடங்கியிருக்கு. ஸோ இது நாங்கள் மட்டும் தான் நல்லா பண்ணுறோன்றது நான் சொல்ல வரலை. பட் அன்ப்ரொஃபஷனலாக இதை பற்றி இந்த சவுண்டோட சயின்ஸ் பற்றி தெரியாதவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வெறும் இன்டீரியரை மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணும்போது அந்த ஸ்பீக்கர்ஸோட அந்த பொட்டென்ஷியலே இல்லாமல் காணாமல் போயிடுது. ஸோ இது வந்து முக்கியமாக நான் வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து ஆர்கிடெக்ட்ஸ் மேலே தான் வைக்கணும். ஏன்னா ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் டிசைடிங் இந்த ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ணணுன்றது. அவங்க முக்கால்வாசி வெளியிலேயே கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு அந்த ஒவ்வொரு பிரிக்கும் அவங்க தான் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஹோம் தியேட்டர் வந்து இன்றைக்கி நான் பார்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய வில்லாஸ்லலாம் வந்து பயங்கரமாக எக்ஸூபரண்ட்டாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு லுக்ஸுக்காகலாம் அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பீக்கர் வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த ரூமுக்கு சுத்தமாக மேட்சே ஆகாத ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அக்வாஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. வெறும் ப்ளைவுட்டை தூக்கி அடித்து வச்சுட்டு அது அக்வாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ பில் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இதில் வந்து ஒரு லாஜிக்ஸ் இல்லை ஒரு எத்திக்ஸை வந்து அப்ளை பண்ணி அந்தந்த வேலை அந்தந்த பீப்புளுக்கு வந்து கொடுக்கும்போது தான் அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து வெளியில் வரும். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் சம்திங் டு டூ வித் பர்சன்ஸ் ஸ்கில் செட். இப்போ நாங்கள் வந்து இது வருஷக்கணக்காக நாங்கள் பண்ணுறோம். இதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருக்கோம். எவ்வளோ வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிலாம் நாங்கள் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நிறைய விஷயத்தை நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம். தியரிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் வந்து நிறைய விஷயத்தை நாங்கள் வந்து அவைல் பண்ணியிருக்கோம். நிறைய நாலேஜை வந்து அவைல் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய தியரிக்கல் ஃபேக்ட்ஸையும் வந்து நாங்கள் டீபங்க் பண்ணியிருக்கோம் எங்களோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்லேயே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பர்டீஸை வந்து கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது அவங்களுக்கு. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இப்போ எங்களோட ஹோம் தியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் லெவலில் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரியான டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப சவுண்டுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தோம். பட் போக 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 நாங்கள் அதில் வந்து கற்றுக்கிட்ட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அப்ளை பண்ணி லுக்ஸும் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், இது எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன ஃபர்னிச்சர் கூட அவ்வளோ சவுண்டில் டிவியேஷன் காட்டும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு கன்சிடரேஷனில் எடுத்து அதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சவுண்டு வந்து அங்கே வரும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இது வந்து நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் சவுண்ட் சயின்ஸ் வந்து தெரிஞ்சவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அவங்ககிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இம்மர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸில் வந்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது விஷயம் கிடையாது. பட் அந்த அக்காஸ்டிக்ஸ் அங்கே இருக்கும்போது எந்த இடத்துல அந்த ஸ்பீக்கரை வைக்கிறோன்றது தான் விஷயம். அப்படி நம்ம கரெக்டாக அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல கரெக்டான அக்காஸ்டிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபுல் பொட்டென்ஷியலும் அந்த ஸ்பீக்கர்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும். இல்லாட்டி இட் வில் ஜஸ்ட் சவுண்ட் ஆஸ் அ நார்மல் ஸ்பீக்கர். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இது கொஞ்சம் நீளமாக போனதுனால பார்ட் 2ல் வந்து இதோட டெமோவும் அண்ட் கஸ்டமர் வந்து அவரோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஃபீட்பேக்குன்னு சொல்ல மாட்டேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதனா கொஸ்டின்ஸோ இல்லை எதனா சஜஷன்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்லேயே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அண்ட் என்ன மாதிரியான தியேட்டர் வந்து என்ன மாதிரியான அப்ரோச் எடுக்கணுன்றது நம்ம அங்கேருந்தே டிசைட் பண்ணிடலாம். ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம டிசைட் பண்ணிவிட்டு வந்தோன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் தியேட்டர், டெக்னிக்கலி ரொம்ப ரிச்சான ஹோம் தியேட்டர் அண்ட் ஒரு நல்ல ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹோம் தியேட்டர் உங்களுக்கு வந்து நாங்கள் பில்ட் பண்ணி கொடுப்போம். பட் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் ரூம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கூட உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ ஹேவிங் செட் தட், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் அப்கிரேட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுன்னு இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு என்னோடய அவைலபிலிட்டி வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வந்து வாக்இன் பண்ணி நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஹோம் தியேட்டர் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்றது நீங்கள் அங்கேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அங்கேயே வந்து என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து போகலாம் அண்ட் அந்த ரூம் சைஸுக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் வந்து செட் ஆகுன்றதை அங்கேயே நாங்கள் வந்து லைவ் டெமோவே காட்டுவோம். ஸோ தட் யூ கேன் டேக் இன்ஃபார்ம்ட் டிசிஷன். ஸோ as far as part 1 is concerned, உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்ட் 2ல் அடுத்த வாரம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்தோன்னே ஆஸ் லைக் எல்லாமே ஒர்த் என்னோட எஃபர்ட்டோட சாரோட டீம் எல்லாருமே லைக் பிரமாதமாக பண்ணாங்க. ஆமாம், இன்றைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான் அவங்க வீடு அது. ஆமாம், கட்டின தினமும் நான் என்னோட வீடுன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். என்னோட தம்பி மாதிரி அவ்வளோதான். திருப்பி ஒரு 3 times நாங்கள் வந்திருப்போம். அங்கே வரோன்னு சொன்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட். 4 பேர் ஒரு இடத்துல உட்கார்றதே கிடையாது. என் பசங்க 2 பேரும் அப்பா லீவ் போட சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசை தீரல. வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இது நிஜமாவே வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு கட்டத்தில் யோசிச்சேன், மேபி யூத் வேண்ட் அண்ட் பில்ட் வாண்டேஜ்னு நினைக்கிறேன். தே விசிட் டு ஆல் த ஒரு கஸ்டமர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி, அந்த ரிலேஷன்ஷிப் அங்கேருந்தே மெயின்டைன் ஆச்சு. ஹியூஜ் ஜர்னி. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ட்ரூ ஆக்குனது வந்து இட்ஸ் லைக் ஃபுல்லாக டைரக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து ஹியூஜ்